இந்த சட்டத்துல என்ன குறைபாடு இருக்கிறதாக இவர்கள் குறிப்பார். முதல்ல இந்த வகுப்பு சட்டம் என்னன்றதே இவங்களுக்கு தெரியாது. வகுப்பு வாரிய சட்டமும் HRMC சட்டமும் ஒன்றுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அமீர் உன்னிசா வகுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அமீர் உன்னிசா வகுப்பு அப்படின்றது 10,000 கோடி, ₹1 2 10,000 கோடி. ஆனா அது வர்ற வருமானம் எங்க போகும்? இப்போ இந்த 100 வகுப்புடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை ஒரு 50,000 கோடிகள் இருக்கிறத வச்சுப்போம். ஸோ ஒரு புரிதலுக்காக 50,000 கோடிகள். பாண்டிச்சேரியுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 10,000 கோடி. பாண்டிச்சேரி என்ற ஒட்டுமொத்த மாநிலத்துடைய பட்ஜெட்டே 10,000 கோடி தான். இந்த 10,000 கோடியில் எவ்வளவு செலவினங்களை ஒரு இது பண்ண முடியும்னா, இந்த 50,000 கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் செய்யலாம். வகுப்புக்கான சொத்துக்களை யாரோ கையகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று கூறுகிறார். அதற்கு காரணமாக முன்னாள் தலைவர் இஸ்லாமியர்களுக்கு நியாயமாக சென்று செல்ல வேண்டிய அனைத்து சொத்துக்களும் பயங்கரவாதிகள் கையிலே இருக்கின்றன. கூட்டணியில பயங்கரவாதிகள் வச்சிருக்கவங்க பயங்கரவாதத்துக்கு துணை போறானா இல்லையா? சிம்பிள். திமுக பயங்கரவாதிகளின் துணைவன். திமுக ஒரு தேச விரோத சக்தி. இப்போ வக்பு சட்ட திருத்தம் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு சார். இதற்காக பாத்தீங்கன்னா தமிழகத்துல மாநில அரசு எதிர்ப்புன்றது தெரிவிக்கிறாங்க. இது போல டெல்லியிலும் பாத்தீங்கன்னா மாநில அரசு டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் பாத்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க. இங்கே தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசாவில் வழக்கெல்லாம் தொட்டிருக்காருல்ல உச்ச நீதிமன்றத்துல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ராசாவுடைய வழக்குடைய தன்மை என்னன்னே தெரியாம இவங்க மக்களாண்ட ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு விஷயத்த செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இது மூலமா ஏதோ தங்களுக்காக நடந்து விட போகிறது என்ற ஒரு மாயையை முஸ்லிம் சமுதாயத்திற்கு உருவாக்குவதற்காக செய்ய செயல்தான் ராசாவுடைய அந்த பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தி கூர்மை என்பது சமூகத்தின் தேசத்தின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்திஜீவி அயோக்கியத்தனம், அதனுடைய மொத்த உருதான் ராசான்றது எதிர்காலத்துல தெரிய போது. இந்த 2G வழக்குல என்ன ஆக போறாங்கன்றதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்க போறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவை பொறுத்தவரையில இந்த 6% இஸ்லாமியருடைய வாக்குகளை தாங்கள் எல்லா காலத்திலும் மொத்தமாக பெற்றுவிட்டால் எப்பயுமே தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துகிட்டே இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடா இதை நம்ம பார்க்கலாம். அதுக்காக தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்திஜீவி அயோக்கியத்தனத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம். அதுக்குதான் இந்த வழக்குகள். இந்த வழக்கு என்ன ஆகும்னு முதல்ல நம்ம புரிஞ்சு. இப்ப இதுல அரசியல் அமைப்பு சட்ட குறுக்கீடுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ராஜாக்கு தெரியுமா? தெரியாது. இவங்களுக்கு என்ன தேவைப்பா? 6% முஸ்லிம்களுடைய வாக்குகளை ஏமாற்றி பெற வேண்டும், அவ்வளவுதான். சரி, முதல்ல நம்ம திருச்செந்தூரில ஆரம்பிப்போம். திருச்செந்தூர்ல 408 ஏக்கர் லேண்டு வகுப்புக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு கேனத்தனமான ஒரு வாதத்தை வச்சாங்க. ஒரு புத்திசாலி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? ஏண்டா அவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? 1500 ஆண்டுகள் பழமையான கோயில் வகுப்புக்குள்ள வரும், அறிய வேண்டாமா? உடனடியா அந்த நோட்டிபிகேஷன் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அல்லது வகுப்பு வாரியம், இதுல என்னன்னா வகுப்பு வாரியத்துக்கு ஒரு தகவல் போகுது, இந்த மாதிரி உங்க சொத்து ஒண்ணு அங்க இருக்கு அப்படின்ற தகவலை அங்க இருந்த உள்ளூர் தாசில்தார் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். உடனே அதை வெரிஃபை எல்லாம் பண்ணாம ஒரு லெட்டர் அனுப்புறான். எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுடைய தடையில்லா சான்று இல்லாமல் யாருக்கும் நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த சர்வே நம்பரையும் போட்டு அதுல இருக்கிற கோயில் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் இது பண்ண முடியாது, இந்த விற்க முடியாது, வாங்க முடியாது, ஒரு இதை பாஸ் பண்றாங்க. ஒரு தார்மீக நேர்மை, அடிப்படை நேர்மை இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும், ஏன்னா முஸ்லிம்களே வாழாத ஒரு பகுதியில எப்படிதான் நமக்கு சொத்து இருக்குன்ற அந்த அடிப்படை அறிவு இருந்திருக்க வேண்டாமா? இல்ல. அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்னைக்கு பாராளுமன்றம் அளவிலே பேசப்படும் ஒரு பொருளாக மாறிவிட்டது. கரெக்டா? சரி, நம்ம இப்ப வகுப்பு சட்டத்துக்கு வருவோம். இந்த சட்டத்துல என்ன குறைபாடு இருக்கிறதாக இவர்கள் கூறுகிறார். முதல்ல இந்த வகுப்பு சட்டம் என்னன்றதே இவங்களுக்கு தெரியாது. வகுப்பு வாரிய சட்டமும் HRMC சட்டமும் ஒன்றுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா HRC என்பது கோவில்களும் கோவில் சார்ந்த சொத்துக்கள். என்ன, அவ்வளவுதான். கோவில் அடிப்படை, கோவிலை சார்ந்த சொத்துக்கள் அதனுடைய அடிப்படை. அங்கேயும் கடவுள் தான் ஓனர். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இங்க ஒரு குடும்பத்தின் சொத்துக்கள் அல்லாஹ்வின் பெயரில் எழுதி வைக்கப்படும், மசூதியின் பெயரில் அல்ல.
அல்லாவின் பெயரில் எழுதி வைக்கப்படும். அந்த சொத்தை பராமரிக்கும் வேலை அந்த குடும்பத்தாருக்கு உண்டு. ஒரு ஸ்டைலு. ரெண்டாவது ஸ்டைலு, ஒரு புது சொத்தை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி வந்து பச்சையப்பன் அறக்கட்டளையோ அல்லது செங்குலர் நாயர் அறக்கட்டளையோ அல்லது கலவல கண்ணன் செட்டி அறக்கட்டளையோ இப்படி கந்தசாமி நாயுடு அறக்கட்டளையோ. சோ அப்படி வந்து தனிநபர் சொத்து, அதை பராமரிக்கும் பொறுப்பு அந்த சமூகத்திற்கு வழங்கப்படும். இன்னொன்னு பொது வகுப்பு, மசூதிக்கு தானம், இல்ல ஒரு தர்காவை மெயின்டைன் பண்றதுக்கான தானம். இப்போ இந்த தர்கா மசூதின்ற 2 ஃபேக்டரை நம்ம மறுபடியும் பிரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சமூகத்துக்கு துரதிருஷ்டவசமா தெரியாத விஷயங்கள். என்ன, தர்கா என்பது வேறு, மசூதி என்பது வேறு. மசூதி என்பது தொழுகைக்கான ஒரு இடம். தர்கா என்பது ஒரு சாமியார் ஒருத்தர் இறந்திருப்பாங்க. சாமியார் நாம் புரிதலுக்காக சொல்றேன். அவங்க முல்லா மௌல்வி, அவங்க தரப்புல ஏதோ ஒரு பெரிய சாமியார் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்திருப்பாரு. அவருடைய இடத்திலே வந்து அவரை புதைத்த இடத்திலே ஒரு நினைவிடம் கட்டப்படும். அவர் ஆசி வழங்குவதாக நம்பப்பட்டு அந்த இடத்திலே தொடர்ந்து வழிபாடுகள் நடக்கும். உர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா உள்ள போனா புரியும். அந்த பட்டு கம்பளம் சாத்துறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பச்சை கலர்ல ஒரு இதை கொண்டு போய் சாத்துவாங்க. அங்க நிறைய மாலை மரியாதை எல்லாம் செய்யப்படும். நிறைய பூ தூவுவார்கள். தர்கா என்பது ஷியாக்களின் வழிபாடு. மசூதி என்பது வெறும் மசூதி மட்டும் என்பது சுன்னிகளின் வழிபாடு. தமாஷ் என்ன நடந்துருச்சுன்னா, தர்காக்களுக்குத்தான் பெரும்பான்மையான சொத்துக்கள். அந்த அந்த ஒரு பெரிய செயின்ட் இருப்பார் இல்லையா, அந்த செயின்ட் அப்படியே அந்த தர்காவை வழி நடத்துவதற்காக அங்க வந்து எல்லா விதமான வரவங்க போறவங்களுக்கு சேரிட்டி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த இடத்தை நிர்வகிப்பதற்காக செலவினங்களுக்காக இடங்களும் நிலங்களும் கட்டிடங்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. சோ அது பேர்ல இருக்கிற சொத்துக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகம். கிட்டத்தட்ட 39 லட்சம் ஏக்கர்கள் வக்ஃபுடைய பெயரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பாராளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ 39 லட்சம் ஏக்கர்கள் எவ்வளவு வருமானம் வரணும்? அந்த வருமானம் எல்லாம் எங்க? சரி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு சென்னையை பொறுத்தவரை உங்களுக்கு சில விஷயங்களை புரிய நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற மக்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுனால 6 பேரில் ஒருவர் சென்னையில இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம தமிழ் மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம். அதனால நான் சென்னையை சார்ந்த சில விஷயங்களை மட்டும் இங்க புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அமீர் உன்னிசா வக்ஃபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அமீர் உன்னிசா வக்ஃபு அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரசிடென்ட் கல்யாணி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ராதாகிருஷ்ணன் சாலையில, அங்க ஆரம்பிச்சு மியூசிக் அகாடமி இடம் கூட அதுதான் வருதுன்றது எனக்கு என்னுடைய நினைவு. ஓகே, 10,000 கோடி, ₹1 ₹2 இல்ல, 10,000 கோடி. ஓகே, ஆனா அதை வர்ற வருமானம் எங்க போகுது? யாருக்கு போகுது? யார் இதை நிர்வகிக்குது? அதை விற்கிறார்களா, வாங்குகிறார்களா? ₹1,00,000 வாடகை வர வேண்டிய இடத்துல ₹10 வாங்கிட்டு கொடுக்குறாங்களா? இதை நிர்வகிப்பது யார்? கண்காணிப்பது யார்? இதற்கான முறைகள் என்ன? இது தீவிரவாதிகள் கையிலே இருக்கிறதா? தீவிரவாதிகள் கையிலே இருந்தால் அது யாருக்கு சென்று தமிழகத்திலே நடந்த இத்தனை குண்டு வெடிப்புகளுக்கு இந்த பணம் செலவானதா? இந்த கேள்வி யாராவது பதில் இருக்கா? சரி, இது அப்படியே வந்து எடுத்து இன்னொரு மாதிரி பார்ப்போம். ஒரு 10,000 கோடிகள் மதிப்புள்ள ஒண்ணுதான் ஒரே ஒரு சின்ன வகுப்பை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க மவுண்ட் ரோட்ல இந்த YMCA கிரவுண்டுக்கு ஏத்தா மாதிரி ஒரு மசூதி இருக்கிறத பார்த்திருப்பீங்க இல்லையா? அது வந்து 100 கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு 5 கோடி நீங்க மதிப்பீடு போட்டீங்கன்னா ₹500 கோடி மதிப்பு. அது மட்டும் நான் சொல்றேன், 500 கோடிகள். ஓகே, அது இந்த அமர் இன்னிசாவுடைய சகோதரி புத்தி பேகம்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய வகுப்பு. அது 1000 கோடி மதிப்பு. 1000 லைட் மசூதி இருக்கு இல்லையா, அது ஒரு 1000 கோடி மதிப்பு. நான் உங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு 4 வகுப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 100 வகுப்பு சென்னையிலேயே இருக்கு. சோ இந்த பணங்கள் யாருக்கு சென்று சேர வேண்டும்? இதான் நியாயமான கேள்வி. இது இந்துக்களுக்கு வேண்டாமா? இந்துக்கள் என்னைக்குமே கேட்க போறது இல்லை உங்ககிட்ட. இப்ப நான் சொன்னதுல இருந்தே வந்து ஒரு 15,000 கோடிக்கான கணக்கு வந்துருச்சா? இப்போ இந்த 100 வகுப்புடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை ஒரு 50,000 கோடிகள் இருக்கிறத வச்சுப்போம். ஸோ ஒரு புரிதலுக்காக 50,000 கோடிகள். பாண்டிச்சேரியுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 10,000 கோடி. பாண்டிச்சேரி என்ற ஒட்டுமொத்த மாநிலத்துடைய பட்ஜெட்டே வந்து 10,000 கோடி தான். இந்த 10,000 கோடியில எவ்வளவு செலவினங்களை வந்து ஒரு இது பண்ண முடியும்னா, இந்த 50,000 கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்துக் கொண்டு என்னெல்லாம் செய்யலாம்? சரி, என்ன பண்ணணும்? பொதுவா தமிழகத்திலே உள்ள முஸ்லிம் சமூகம் படிப்பறிவிலே சிறந்து விளங்குகிறதா? முதல் கேள்வி. பொருளாதாரத்திலே சிறந்து விளங்குகிறதா? மூணாவது முக்கியமான கேள்வி, அனுபவ ரீதியா சொல்றேன். நான் முஸ்லிம்களின் எதிரியாக அறியப்பட்ட, உண்மையாவே என்னோட சிறந்த நண்பன் தமிழ்நாட்டிலே வேற யாரும் கிடையாது. ஏன்னா இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒழிக்கணுன்றதுக்காக நான் சதா சர்வகாலமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த 50,000 கோடிகள் சொத்துக்கள் வந்து கல்வி, பொருளாதாரம்,
வேலை வாய்ப்பு, இது மூன்றுக்காக செலவிட முடியுமா முடியாதா, சாத்தியமான விஷயமா இல்லையா? அப்படி இருக்கும்போது இது பயங்கரவாதிகள் கையில் இருந்தால் என்னவாகும்? பயங்கரவாதிகள் கையில் இருந்தால் அது குண்டு வைக்கிறதுக்கு தானே போகும். இப்போ ஜாகிர் ஹுசைன் பிஜிலி கொலை செய்யப்பட்டார், உங்களுக்கு தெரியும், பாளையங்கோட்டையில கொலை செய்யப்பட்டார். என்ன பிரச்சனை? வகுப்புக்கான சொத்துக்களை யாரோ கையகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று கூறுகிறார். அதற்கு காரணமாக முன்னாள் தலைவர், அதாவது இன்னைக்கு நம்ம நவாஸ் கனியை போட்டாங்க. நவாஸ் கனிக்கு முன்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் மேல குற்றச்சாட்டை வைக்கிறார். சொல்லி சில வாரங்களில் கொலை செய்யப்படுகிறார். ஏன் கொலை செய்யப்படணும்? ஒரு பிஜிலி கொலை செய்யப்பட்டது இன்று தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தால் நமக்கு எல்லாம் தெரிகிறது. 100 ஜாகிர் ஹுசேன்கள் ஏன் கொல்லப்பட்டிருக்க கூடாது? 100 ஜாகிர் ஹுசேன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே வரதில்லை. வக்ஃபுக்கு 50,000 கோடிகள் மதிப்பிலான சொத்துக்கள் சென்னையிலே இருக்க வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை துறையை சார்ந்த உங்களுக்கே தெரியாதுன்னா அந்த சமூகத்திற்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதால பல விஷயங்கள் நம்ம எடுத்து 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 வெளியே சொல்ல முடியும். தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலே இஸ்லாமிய சமூகம் ஏமாற்றப்பட்டு ஒரு சிறு கும்பல், மிகச்சிறிய எண்ணிக்கையில் உள்ள கும்பல், அந்த கும்பல் பயங்கரவாத கும்பல், அது அதன் கையிலே, நான் சொல்றது 50,000 கோடி ரொம்ப கம்மிங்க, 1,00,000 கோடியாவது இருக்கு. ஒரு 1,00,000 கோடி மதிப்புள்ள சொத்தாவது சென்னையில மட்டும் இருக்கு. 1,00,000 கோடி மதிப்புள்ள சொத்தை நீங்க ஒரே 1% மாதத்திற்கு 1%, 0.5% வட்டி பெற்றால் அல்லது வாடகை என்ற ரூபத்திலே ஒரு விஷயத்தை பெற்றால் எத்தனை கோடி? 500 கோடி, 0.5%, 500 கோடியா? இந்த 500 கோடியில எத்தனை பேரை படிக்க வைக்கலாம்? எத்தனை பேருக்கு தொழில் வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம்? இது எதையுமே நடக்காமல் பார்த்து கொண்டவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதி. இதற்கான அடிப்படைகள் எங்க இருந்து துவங்குச்சு அப்படின்னு நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா 95 ஏற்பட்ட மாற்றமும், அதற்கு முன்னர் அப்புறம் 65 ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் 95 ஒரு மாற்றம், 2013 வரை பயங்கரவாதிகளுக்கு சாதகமாக போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி பயங்கரவாதிகளிலிருந்து புடுங்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியை செய்து அந்த முயற்சியும் தோற்று போனது. ஆகக்கூடி இது பயங்கரவாதிகள் கையிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதற்கான வரலாற்று உண்மை. அதாவது இஸ்லாமியர்களுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய அனைத்து சொத்துக்களும் பயங்கரவாதிகள் கையிலே இருக்கின்றன. ஓகே, இப்ப அதுக்கு ஆதாரம் இருக்கா? நீங்க அடுத்த கேள்வி வைப்பீங்க. கரெக்டா? சென்னையில யுஎஸ் எம்பசி மேல ஒரு அட்டாக் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2006 சம்பவம்னு நினைவு. சென்னையில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் எம்பசி முன்னாடி ஒரு 50 பேர் கொண்ட ஒரு போலீஸ் கண்டிஜென்ட் நின்றுட்டே இருக்கு. கரெக்டா? ஏன் நிக்குது? மேல அந்த ஜெமினி பிரிட்ஜ் மேல ஒரு 2-3 போலீஸ்காரங்க நின்றுட்டு இருப்பாங்க, மொட்டை வெயில்ல, பாவமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த எம்பசி மேல அந்த காலத்திலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான். சரியா? உலக வரலாறுலேயே யுஎஸ் எம்பசி மேல தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரே பகுதி இதுதான். எங்க இருந்து அந்த தாக்குதல் நடக்குதுன்னா தாராப்பூர் டவர்ஸ்ல இருந்து ஒரு கும்பல் நடையாக கிளம்பி சென்று தாக்குது. இஸ்லாமியருடைய அந்த ப்ரொட்டஸ்ட் என்ற பெயர்ல, போராட்டம் என்ற பெயர்ல போய் தாக்குது. அந்த தாக்குதலை முன்னின்று நடத்திய ஜவஹருல்லா அவங்க கூட நடந்த பேரு யாக்கூப்னு பேரு. இந்த யாக்கூப் கண்ட்ரோல்ல தாம்பரம் மசூதி, தாம்பரம் வகுப்பு இருக்கு. எப்படி மாசம் ஒரு 20 லட்சம் ரூபாய் அதுல வாடகை மட்டும் வருது. வாடகை மட்டும் பத்தி பேசுறேன். இருக்கிறதுலயே ரொம்ப 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 சின்ன வகுப்புல ஒண்ணு தாம்பரம் வகுப்பு. அது 20 லட்சம் ரூபாய் மினிமம் வாடகை வருது அதுல இருந்து. ஆனா இவங்க கணக்கு காட்டுறது இல்ல. கணக்கு காட்டாம ஏதோ ஒரு 5 லட்சம் ரூபாய் வர்றது போல ஏதோ ஒரு கணக்கை அப்படி காட்டிட்டு அதை கூட சரியா அதுக்கான வரவு செலவு திட்டங்கள்லாம் எதுவும் இல்லாம இந்த பணம் முழுக்க பயங்கரவாதிகள் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் குண்டு வைப்பதிலே முனைப்பாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்த ஹவாலா டீலிங் பண்றதுல இருக்காங்க. இவர்கள் தான் போதை மருந்து கடத்தல் கும்பலா மாறி இருக்காங்க. இவர்கள் தான் தங்கம் கடத்தல் இருக்காங்க. இந்த கும்பலை சார்ந்த பலர் தான் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்கிறதுக்கான ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. ஜவஹருல்லா கூட பண பரிவர்த்தனையில் நடந்த ஒரு பிஎம்எல்ஏ இதுல இப்போ கன்விக்ஷன் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டெல்லிக்கு ஓடோடி இன்னைக்கு நான் டெல்லியில இருக்கேன். ஆக்சுவலா ஜவஹருல்லா போனது தெரியும். ஏன்னா இதெல்லாம் நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. ஜவஹருல்லா டெல்லிக்கு வக்கீல்களை சந்தித்து தனக்கு ஏதாவது, ஏன்னா 14ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணாட்டா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஜவஹருல்லா இந்த தேதி 9 ஆயிடுச்சு, இன்னும் 5 நாளுக்குள்ள அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணி ஆகும் சுப்ரீம் கோர்ட்ல. இல்லாட்டா ஜவஹருல்லா தூக்கி உள்ள வச்சாகும். சென்னை ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜவஹருல்லாவை செய்த செயல்கள் தவறு அப்படின்னு. இதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டா தான் சொல்ல போது ஜவஹருல்லா குறைந்து ஒரு
ஆண்டுகள் உள்ள போகும். பட் ஜவஹர்லால் தலைமையிலான ஒரு கும்பல் அந்த காலத்திலே அல்லுமா என்ற பெயரிலே செயல்படும். அது அந்த காலத்திலே இன்னும் இந்த பழனி பாபா இவங்களோடலாம் சேர்ந்து செயல்பட்டு உருவான கும்பல். இவர்கள் கையில அந்த அதிகார பலத்தை உருவாக்கிறாங்களா ஒரு கும்பல் வேகமா பேசி. அப்ப என்ன பண்றாங்க, நாங்க முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு எங்களோட தான் கட்சிகள் பேரம் பேச வேண்டும்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுறாங்க. இப்ப கட்சிகள் என்ன பண்ணுது, அவங்கள கூட்டணியில பயங்கரவாதிகள் வச்சிருக்கவங்க பயங்கரவாதத்துக்கு துணை போறானா இல்லையா? சிம்பிள். திமுக பயங்கரவாதிகளின் துணைவன். திமுக ஒரு தேச விரோத சக்தி. இதைதான் நான் 2வது சப்மிஷனா நான் பண்ண விரும்புற பாயிண்ட் இதுதான். அதுக்கு ஆதாரத்தை நீங்க பாருங்க. பல காலமாக இப்ப நான் ஒரு வகுப்பை பத்தி சொன்னேன்னா இன்னொரு வகுப்பை பத்தி சொல்றேன் பாருங்க. வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டையில, வேலூர்ல ஒரு சைதாப்பேட்டை ஒரு பகுதி. அந்த வேலூர் சைதாப்பேட்டையில ஒரு 54 ஏக்கர் லேண்டு ஒரு வகுப்புக்கு, அந்த சைதாப்பேட்டையில் இருக்க வகுப்புக்கு ஒரு 54 ஏக்கர் நிலம் தானமாக தரப்படுகிறது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷியா இது அந்த தானமாக தரப்பட்ட இடத்துல ஒரு தர்கா இருக்கு. தர்கான்னா புதைக்கப்பட்ட இடம், உடல் இந்த முக்கியமான ஒரு சைட்டுடைய உடல் புதைக்கப்பட்ட இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த ஜவஹர்லா குரூப் அவனுங்க அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமா வச்சிருக்கானுங்க. இந்த நிமிஷம் வர யார் அதனுடைய உரிமையாளர்கள்னா முத்தாவல்லின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துடைய பாரம்பரியத்திலிருந்து வர்றவங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. இது ஷியாக்களுக்கான இடம். அவங்க என்ன பண்றான்னா, இந்த காமன் ஆடெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, குர்பானி காமன் குர்பானி, பொது குர்பானி அசோசியேஷன். பொது குர்பானின்னா ஒரு ஆட்டை மொத்தமா விலை போட்டு வாங்கி வெட்டி எடுத்துக்கிறது, ஒரு மாட்டை மொத்தமா விலை போட்டு வாங்கி வெட்டி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி குர்பானி சென்டர் நடத்துறாங்க. வெட்டுவதற்கான ஒரு இடமாக பயன்படுத்தி வருகிறார். இதுக்கு ஒரு அசோசியேஷன், வெட்டுறதுக்காக ஒரு அசோசியேஷன். புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு கேவலமா அவங்க செயல்படுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அப்ப ரத்தம் டெய்லி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எவனும் வரமாட்டான்ல, நம்மளை வெட்டிட்டு வரணுன்ற பயம் வருதா? அந்த பயத்தை உருவாக்குவதற்காக 30 ஆண்டுகளாக அந்த சொத்தை வைத்துக் கொண்டு தர முடியாமல் இருக்கிறது. ஓகேவா? அடுத்த பிரச்சனை பாருங்க. இதுல சிஇஓன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த வக்ஃப் போர்டுகள்லாம் சிஇஓ இருப்பாங்க இல்லையா, அது யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், யாரோ ஒரு. இந்த ஐஏஎஸ் ஆபீசர் 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிடுவாங்க. இதுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படின்றது 4 வருஷமாவது இழுப்பான். அப்போ ஒரு ஆபீசர் மாறிடுவாரா? இந்த முறை போட்டாங்கன்னா அவர் புதுசா என்னுடைய காலகட்டத்தில் இது இல்லாததால நான் புதுசா ஒண்ணு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஆரம்பிப்பாரு, மறுபடியும் ஓடும். இப்படியாக அந்த வேலூர் சைதாப்பேட்டை தர்கா சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கடந்த 35 ஆண்டுகளாக அப்படியே கிடப்புல இருக்கு. இது அல்லுமா காலத்துல துவங்கியது, இப்ப இல்ல, 35 வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. இந்த நிமிஷம் வரை அவர்கள் கைவசம் இந்த வக்ஃப் சென்று சேரவில்லை. யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்கள் கைவசம் இல்லை. எது? அந்த இடம் பிளஸ் 54 ஏக்கர் லேண்ட், அது இல்ல. சரி, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட் பலமுறை இந்த விஷயத்துல தீர்ப்பு கூறியிருக்கு. சென்ட்ரல் வக்ஃப் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு டெல்லியில, அது தீர்ப்பு கூறியிருக்கு. அவங்க கையில ஒப்படைக்கணும். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங் போயிட்டாங்க. இது கோர்ட்டை அவமதித்ததாக செயல், கோர்ட்டுடைய உத்தரவை மீறி இவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த நிமிஷம் வரை வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல? கடைசி தீர்ப்பு 22 வந்துதான் ஞாபகம், 22 23 வந்துச்சு. ஏன் வாங்க முடியல சொல்லுங்க பார்க்கலாம். திமுக அரசாங்கம் இருக்கிறது. பயங்கரவாதிகளின் கைக்கூலியாகிய ஒரு அரசாங்கம் இன்று இருந்து கொண்டிருப்பதால் தீர்ப்பை மீறி வாங்க முடியாது. 22 23 வந்த தீர்ப்பு, அதுக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக அரசாங்கம் போயிடுச்சு, அவங்களால பெருசா ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாதுன்னு வச்சு போறோம். இன்னைய வர தீர்ப்பு வந்த பிறகும் அவர்கள் போக முடியவில்லை என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதான். பயங்கரவாதிகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே அமர்ந்து கொண்டு, இவங்களே மறைமுகமா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. வேற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது, திமுகவிற்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்போது அவசரமா திருப்பரங்குன்ற பிரச்சனையை உருவாக்குறாங்க. யார் அனுப்புறாங்க? நவாஸ் கனி அனுப்புறாங்க. நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலை மேல நீ போயிட்டு அங்க பிரியாணி சாப்பிட்ற போடம் ஏதாவது ஒண்ணு எடுத்து ஆட்கள் வச்சு போடவையே, இது பெரிய பிரச்சனை ஆகட்டும். ஏன்னா அப்ப இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். சோ திமுகவுடைய கைமைகளில் ஒன்று இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது. இந்து முஸ்லிம் மோதல் தான் திமுகவிற்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ அதே மோதலை திரும்ப உருவாக்குவதற்காக திமுக கடைபிடிக்கும் அணுகுமுறைதான் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கும், இங்க நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம் சட்டசபையில, அதனால நீங்க முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்ற ஒரு ஜோடனையும். சோ திமுக என்ற ஒரு கிரிமினல் கும்பல் இருக்கும் வரை தமிழகத்திலே உள்ள முஸ்லிம்களுக்கு
தமிழக முஸ்லீம்னு விட்டுருங்க நீங்க, அகில இந்திய அளவிலேயே முஸ்லிம்களுக்கு வந்து திமுகவும் திமுக பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அவர்களுடைய அடையாளங்களுடன் கூடிய அரசியல் ஒண்ணு இருக்கு. முஸ்லிம்களை தாஜா செய்யும் அரசியல், அது காங்கிரஸும் கடைபிடிக்குதுன்னு வச்சுப்போம். இது போன்ற கீழ்த்தரமான ஒரு பர்டிகுலர் சமூகத்தை வந்து ஏமாற்றும் வேலையை தொடர்ந்து இந்த திமுக மற்றும் திமுக பாணி அரசியல் செய்து கொண்டிருக்கு அக்ராஸ் தி கண்ட்ரி. அதனுடைய விளைவாக இந்த சமூகம் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறது. என்னைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையோ அன்னைக்கு வந்து இந்து முஸ்லீம் கிளாஷை உருவாக்கி திருப்பரங்குன்றம் அந்த அந்த சம்பவம் என்பது முழுமையாக 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 திமுகவால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. எனக்கு பர்சனலா தெரியும், நவாஸ் கனிக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நீ போய் அங்க நில்லு, இந்த பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு மேஜர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து டைவர்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி நவாஸ் கனி போன விஷயம் எனக்கு தெரியும். சோ இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. வகுப்பு வாரியங்கள் இனிமேல் மத்திய அரசின் தலையீட்டுடன் செயல்படும். அதற்கு கலெக்டர் பொறுப்பாளராக இருப்பார். முதல் முறையா இந்த சூழ்நிலை வந்திருக்கு. இது எதுவும் இந்த கலெக்டர் வந்து போய் போட்டு அடிச்சு கலெக்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசி தமிழக வகுப்பு வாரிய சட்டம் என்ன சொல்லுது? அதே கலெக்டர் தான் இன்சார்ஜ். பிரச்சனைன்னு வந்தா தீர்ப்பு சொல்றது. அப்ப அரசாங்கம் என்ன சொல்லலாம், நீ ஒன்னும் தீர்ப்பு சொல்லாது, சும்மா இருக்குன்னு சொல்லிடும். நீ வந்து டாஸ்மாக் வியாபாரத்தை மட்டும் கவனி, நீ ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டாம் வகுப்பு வாரியத்துல, சும்மா நீ இன்சார்ஜ் அப்படின்றது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுரும். அந்த நேரத்துக்கு வந்து கேன்சருக்கு களிம்பு பூசுற கதை மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது. இப்பயும் அதான் நடந்துட்டு இருக்கு. திமுக கொண்டு வந்த அனைத்து வகுப்பு வாரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இதேதான் அணுகுமுறை. எந்த பிரச்சனையும் தீர்வு கிடையாது. சரி, இப்ப அப்துல் ரஹ்மான் மேட்டருக்கு வர. அப்துல் ரஹ்மான் தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட், என்ன கேர்ள் ஃபிரெண்ட் பார்த்து புரிஞ்சுக்கோங்க, கேர்ள் ஃபிரெண்ட் மனைவி அல்லாத ஒருத்திக்கு 100 ஏக்கர் லேண்ட் அலாட் விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக அவள் பிழைத்து போகட்டும் என்று. எவ்வளவு பிழைத்து போகட்டும் என்று? எத்தனை? 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் 100 ஏக்கர் அலாட். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த ஜாகிர் ஹுசைன் அந்த இதெல்லாம் வந்து அப்பதான் அவங்க எல்லாம் வந்து அந்த சீரியஸா கொண்டு போறாங்க. பல பேர் இதுல தலையிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான் அப்துல் ரஹ்மான் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு நவாஸ் கனி அங்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்துல் ரஹ்மான் தான் தப்பித்துக் கொள்வதற்காகவும் இந்த கொலையை செய்வதற்காகவும் தான், இந்த கொலையை திட்டமிட்டு செய்வதற்காகவும் தான் பதவி விலகிறார் என்பது என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு. அப்துல் ரஹ்மானை கைது செய்து விசாரிக்க வேண்டும். நான் சிபிஐ என்கொயரி வேணும்னு நான் கேட்டு ஒரு வழக்கு பதியறதா இருக்கேன். இந்த ஜாகிர் ஹுசைன் மேட்டர்ல சிபிஐ, ஏன்னா தமிழக அரசிற்கு தெரியும் இந்த கொலை நடக்க போகிறது என்பது. அப்போ ஸ்டாலின் கீழே இருந்து செயல்படும் ஒரு நியாயமான அரசாங்கம் செயல்பட முடியும். ஒரு கருணாநிதி அவர்களை காப்பாற்றிய ஒரு நபராகிய ஜாகிர் ஹுசைனை கூட கொள்வதற்கு இவர்கள் அனுமதிக்கிறார்கள். கொள்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள் கூட இல்லை, முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிய இருந்தாலும் அனுமதிக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் கீழ் உள்ள காவல்துறையால் எந்த விதமான தீர்வும் ஏற்படாது என்பதற்காக சிபிஐ என்கொயரி கேட்க போறேன். விரைவில் அதுக்கான மனு ஃபைல் ஆகிடும். இப்போ கேரளாவில் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க சார். கேரளா மாநிலத்திலையும் அங்க பாத்தீங்கன்னா அந்த முதல்வர் வந்துட்டு அனுமதிக்கிறார், நாங்க புதிய வகுப்பு சட்டத்திருத்தத்தை தான் நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்றாங்க சார். ஆனா இங்கே மட்டும் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சிறுபான்மை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சார்? முஸ்லீம்கள் அந்த பக்கம் கேரளா தான் உங்களுடைய அடிப்படை கேள்வி. கேரளால வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கேரளால வந்து அந்த சமூகம் வந்து போதிய விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு இயல்பாகவே. கேரளால பொதுவாகவே மக்கள் வந்து ரொம்ப அரசியல் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. எவங்கிட்ட வேணாலும் நம்ம அரசியல் பேசலாம். கேரளா தமிழ்நாடு மாதிரி இல்லை, பெரும் விழிப்புணர்வு கொண்ட ஒரு சமூகம் அது. நம்ம இந்த இடத்துல இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தமிழகம் அது போன்று இல்லை. தமிழகத்திலே ஏமாற்றப்படும் சமூகங்கள் நிறைய இருக்கின்றன, குறிப்பாக முஸ்லீம் சமூகம். இந்த விஷயத்துல உங்களுடைய பாதுகாப்பு நாங்க தான் திரும்ப திரும்ப திமுக ஒரு ஏமாற்று வேலை செய்து கொண்டே இருக்கு. ஆனால் இந்த பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள வகுப்பு சொத்துக்கள் நியாயமாக முஸ்லிம் சமூகங்களுக்கு சென்றால் அது அருமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அவர்களுக்கு இதுவரை இருந்து கொண்டிருக்கும் அவப்பெயர்கள் இருக்கு இல்லையா? இப்ப தமிழகத்துல பாருங்க, 150 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்து சமுதாய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகுப்பு வாரிய சட்டம் ஒன்றே தீர்வாக இருக்க முடியும். அந்த தீர்வு நோக்கி மத்திய அரசு கொண்டு சென்றதற்கு இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக தமிழக இஸ்லாமிய சமூகம் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெரும் கடமைப்பட்டிருக்கிறது. அதனால் முஸ்லிம் சமூகம் எந்த விதத்திலும் ஏமாறக்கூடாது. கல்யாணராமனுடைய போன் நம்பர் எடுத்துக்கோங்க, கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. உங்களுடைய எதிரியாகின்ற என்னை நினைப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய நண்பனாக நினைத்து கேள்வி கேட்டால் 1000 விளக்கங்களை தருவதற்கு, பொறுமையாக தருவதற்கு, எத்தனை மணி நேரம் வேணாலும் செலவு செய்து தருவதற்கு கல்யாணராமன் தயாராக இருக்கிறது.